ஏன்னா லைஃப்பில் நம்ம இதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம். சும்மா எதையோ ஒன்று சொல்லிட்டு போகிறதில்ல. ரியலாக நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறத பேசினா தான் அது என்னங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமா இல்லையா? இப்போது ஜென்ரலாக ஒரு பழக்கம் எப்படி செயல்படுகிறதுன்னு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, தீய பழக்கங்கிறது ரெண்டாவது வச்சுக்கலாம். முதல்ல ஒரு பழக்கங்கிறது எப்படி செயல்படுறதுங்கிறது தான் பேசிக் ரூல். ஃபஸ்ட்டு என்ன வருதுங்க? எண்ணம் வந்ததுக்கு பிறகு அதை பற்றி அதாவது என்னுடைய முயற்சி இல்லாமல் எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது. வந்த எண்ணத்தை நான் இவ்வளோ காலம் வச்சுருக்கிற என்னுடைய மெமரி அனுபவங்கள் எல்லாத்தையும் வச்சு நான் என்ன பண்ணுறேங்க? சிந்திக்கிறேன். என்னுடைய கான்ட்ரிபியூஷன், என்னுடைய எனர்ஜியை கொடுத்து தான் நான் என்ன பண்ணுறேங்க? சிந்திக்கிறேன். சிந்தித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்க? செயல் வடிவம் கொடுக்கறது நான் தான். புரியுதுங்களா? அது சமுதாயத்தால் நல்ல செயல் என்று அங்கீகரிக்கப்பட்டால் நம்ம என்ன ஆயிடுறோம்? மகிழ்ச்சி, எல்லாம் நம்ம செஞ்சது தான் சந்தோஷப்படுறோம். அதே செயல் தவறான செயலாக இருந்தால் நம்ம என்ன ஆகிறோம்? கில்ட், குற்ற உணர்ச்சி ஆகிறோம். மற்றவங்களையும் நம்ம வந்து அந்த ஆளாப்பா அவனா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ தீய பழக்கத்துக்கும் இதே ஆஸ்பெக்ட் தான், நல்ல செயலுக்கும் ஒரே ஆஸ்பெக்ட் தான். அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. சமுதாயத்தில் நல்ல விஷயமா இருந்தால், சமுதாயத்தில் அதாவது என்ன புறத்தை பொறுத்த மட்டும் நல்லதாக இருந்தால் அது என்ன சொல்கிறோம்? குட் அப்படின்னு சொல்கிறோம். சரியில்லாத இருந்தால் அது என்ன சொல்கிறோம்? பேட்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? நான் சொன்னேன், நேற்று கூட சொல்கிறேன், பய உணர்வு, கோப உணர்வு, பொறாமை உணர்வு, உணர்வுங்கிறது காமன். முன்னாடி போட்டுக்கிற பேருங்கிறது எல்லாமே ஒன்று தான். முன்னாடி பேர் தான் வேறு. அது மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறீங்களா? தீய பழக்கம் நல்ல பழக்கம்னு ரெண்டு பிரிவினைகள் அகத்தில் உண்டா இல்லையா? அகத்தில் கிடையாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அகத்தில் நல்லது கெட்டதுன்னு பாகுபாடே கிடையாது. ஆமாம், அதாவது மனசில் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அறிவுபூர்வமாக எனக்கு என்ன வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன், இதை இந்த இடத்துல செஞ்சால் தப்பாக போயிடும். புரியுதா இல்லைங்களா? அதுதான் அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? ஏன் சொல்கிறாங்க? அறிவு இருந்தால் ஒருத்தன் இப்படி ஒரு வேலை செய்வானான்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த வார்த்தை திட்டுறாங்கன்னா கூட அதில் பாருங்கள், ஒரு அர்த்தத்தோட தானே அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா கேட்கலையா? இப்போ அந்த அறிவை நீ யூஸ் பண்ணினா அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால் இங்கே இப்போ இதுதான் விஷயம். அது மாதிரி மனசுக்குள்ளே எப்படி இருக்கிறத பற்றி இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொன்னேன், தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், நல்ல செயலாக இருந்தால் குட்டு, சரியில்லாத செயலாக இருந்தால் கில்ட். சரி, இந்த நாலும் வச்சுக்குவோம். நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. எண்ணம், சிந்தனை, செயல், குற்ற உணர்வு. இது ஒரு வட்டம் மாதிரி கற்பனை வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு என்ன வருதுங்க? எண்ணத்துலேருந்து என்ன ஆகுதுங்க? சிந்தனைக்கு அப்புறம் என்ன ஆகுதுங்க? செயலுக்கு அப்புறம் என்ன ஆகுதுங்க? நம்ம ஒரு பேட் ஹேபிட்டுக்கு மட்டும் சிந்திக்கிறதுனால கில்ட்டுன்னு மட்டும் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? கில்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த கில்ட்டிலிருந்து மறுபடியும் அது எண்ணத்தை மறுபடியும் தூண்டுது. சிறப்பு. அதனால தான் அது என்ன இது, இப்போ இந்த ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க தெரியுங்களா? எண்ணம் ஏரோ மார்க், சிந்தனை ஏரோ மார்க், செயல் ஏரோ மார்க், கில்ட்டு ஏரோ மார்க் டு எண்ணம். இது என்னங்க? திரும்ப என்ன ஆகுது? எண்ணம், சிந்தனை, செயல், குற்ற உணர்ச்சி, மீண்டும் எண்ணம், சிந்தனை, செயல். நம்ம வந்தான் சுட்டான் சத்தான் அதே கதை தான். திருப்பி என்ன ஆகிட்டு இருக்குதுங்க? சுழற்சி மாதிரி திரும்ப சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்மளால் அதனால தான் ஒன்று பற்றினா என்ன ஆகிடுது? இல்லை, ஒன்று பற்றினோடனே அடுத்தது தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு, மறுபடியும் அது அந்த கண்டினியூஷன் தொடர்ந்து என்ன ஆகிட்டு இருக்குதுங்க? சுற்றிக்கிட்டே இருக்குது. செக்கு மாடுன்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? எண்ணெய் ஆட்டுற மாடு பார்த்தீங்கன்னா, அந்த வீல் போட்டு அந்த கம்பில் மாட்டை இணைச்சிருவாங்க. மாடை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எவ்வளோ நேரம் சுற்றினாலும் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்தை விட்டு, அது மாதிரி
தீய பழக்க எண்ணெயை விட்டு போகணும்னு நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? அது பின்னாடியே ஓடிக்கிட்டே நிறுத்தாமல் நம்மளை அது என்ன பண்ணிகிட்டு இருக்குது? எண்ணம், சிந்தனை, செயல், குற்ற உணர்ச்சி, மறுபடியும் எண்ணம், சிந்தனை, செயல். அது நம்மளை என்ன பண்ணுறது? அந்த மாட்டு வண்டியோட நம்மளை மாட்டு இணைச்சி சுற்றுற மாதிரி நம்மளை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? தீய பழக்கத்தோடு இணைச்சிக்கிட்டு விடுபடுன்னு தெரியாமல் நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம்? அந்த வட்டத்திலேயே சுழன்று கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? சரி, இப்போது தாட்டுன்னா நமக்கு அதில் வேலை இருக்கா இல்லையா? இல்லை. திங்கிங்கில் நாம் எடுத்து எஃபோர்ட் பண்ணுறது பேர் திங்கிங். செயல் செய்கிறது அறிவுடைமையோடு செய்கிறோம். தப்பான ஒரு செயலை செஞ்ச உடனே எனக்கு குற்ற உணர்ச்சின்னு வருது. குற்ற உணர்ச்சி என்பது எண்ணமா சிந்தனையா? இல்லை இதில் குற்ற உணர்ச்சியை எண்ணம் என்று கூறுபவர்கள் யார்? கை தூக்குங்க பார்ப்போம். சரி, என்ன அரைக்கையே அதுவும் ஆப்பா. சரி, ரைட்டு. என்ன குற்ற உணர்ச்சியை சிந்தனைன்னு சொல்கிறவங்க? சரி சரி, எதன் அடிப்படையில் சிந்தனைன்னு சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை சார், தாட் வந்துச்சு, திங்கிங் ஆச்சு, ஆக்ஷன் ஆகிடுச்சு. ஆக்ஷன் ஆன வாட்டி குற்ற உணர்ச்சிங்கிறத நீங்கள் ஏற்படுத்துகிறீங்களா, தாமா வருகிறதா? தானாக வந்தால் இல்லைங்கய்யா, தாட்டு வந்தது தானாக வந்துச்சு. அதுக்கப்புறம் சிந்தனை நடத்திட்டோம். அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஏற்படுற கில்ட்டுன்றது செயல் முடிந்த உடனே இப்படி பண்ணிட்டேனே சொல்கிறோமா இல்லையா? எவ்வளோ தூரம் நினச்சேன், கடைசியாக செஞ்சிட்டேன்ப்பா, எவ்வளவோ இருந்தேன், டப்புன்னு அடிச்சிட்டேன் சொல்கிறோமா? சொல்லியா? இல்லை, அதான் சொல்கிறேன். அந்த ரெண்டாவது அந்த செயல் முடிந்த உடனே நாம் செஞ்சது சரியில்லைன்னு நமக்கு தோன்றதுக்கு பேர் என்னங்க? அதுதான் குற்ற உணர்ச்சி, கில்ட்டு. அதுதான் குற்ற உணர்ச்சின்னு வச்சிங்க. அது நாமளாக சிந்திக்கிறதுலாம் கிடையாது. அந்த செயல் முடிந்த கணம் என்ன வருதுங்க? நேச்சுரலாக வருது. அப்போ அதுவும் குற்ற உணர்ச்சி என்பதும் ஒரு எண்ணம்னு எடுத்துக்கிறது தான் முதல் கான்செப்ட். அப்போ தாட்டுன்னு சொன்னேன், திங்கிங்னு சொன்னேன், ஆக்ஷன்னு சொன்னேன், கில்ட்டுன்னு சொன்னேன். ஒன்றுனால என்னங்க நண்பர்களே, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸேஷன் ஆகிக்கலாம். ஒன்றுனால என்னங்க? தாட்டு. ஒன்றுனாலையும் நமக்கு வேலை இருக்கா இல்லையா? சூப்பர், அவ்வளோதான். இப்போ திங்கிங் அண்டு ஆக்ஷன் ரெண்டு தான் இருக்குது. சரியா? இப்போ ஒன்றுனாலே நமக்கு வேலை இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டோமா? என்னங்க? ஆமாம், கில்ட்டுங்கிறதும் ஒரு தாட்டுன்னு எடுத்துக்கிறோம் சார். கில்ட்டுங்கிறதும் தாட்டுன்னு எடுத்துக்கிறதுனால தாட்டுக்கு என்ன வேலை? தாட்டுன்னா கில்ட்டுனால அதுவும் ஒரு தாட்டு தானே. சரியா? அப்போ ஒன்றுனாலையும் நமக்கு என்னங்க வேலை இல்லை. இப்போ திங்கிங் அண்ட் ஆக்ஷன் மட்டும்தான். இப்போ வந்ததை சிந்திக்கிறதுங்கிறது தெரியுது. இல்லை, நம்மளாம் தெரிஞ்சு தான் நம்ம சிந்திக்கிறோம். தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறோம்? செயலும் செய்கிறோம். தெரியாமல் செய்கிறோமா, தெரிஞ்சு செய்கிறோமா? இப்போ அடுத்த கேள்வி, என்னப்பா இப்படி எங்கப்பா கடைசியாக சுற்றி எங்கப்பா வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னு வச்சிங்க. இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஏன்னா இது ஏன்னா லைஃப்பில் நம்ம இது ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம். சும்மா எதையோ ஒன்று சொல்லிட்டு போகிறதில்ல. ரியலாக நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறத பேசினா தான் அது என்னங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமா இல்லையா? ஒரு கிளாரிட்டி வரணுங்கிறது தான் நம்ம இவ்வளோ தூரம் போகிறோம். இப்போ சிந்தித்தல் செயல்படுதல்ங்கிறது மட்டும் நாம் செய்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்பயும் மாற்றி பேசலை, இப்பயும் அப்படியே தான் பேசுகிறேன். சிந்தித்தலும் செயல்படுதலும் நாம் தான். என் அறிவுக்கெலாம் தெரிஞ்சு சிந்திக்கிறேன்னா செயல்படுறேன்னா? என் அறிவுக்கு தெரிஞ்சு தான் சிந்திக்கிறேன், என் அறிவுக்கு தெரிஞ்சே தான் செயல்படுறேன். கரெக்டாக? அது தப்புன்னு சொல்ல, அது அப்படி தான் நடக்குது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஆசையுடன் திரு ஜீவமணி மற்றும் சரவணன் அவர்கள் இணைந்து நடத்தும் 2 நாள் ஞான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 30/11/2024 சனிக்கிழமை காலை 10 மணி முதல்
1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9992219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.